அவங்க வந்து ஏற்கனவே அம்மா அவர்களுடைய அறிவிப்பை தான் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்தது. ஆனால் அதை வந்து சரியாக நிறைவேற்றவில்லை. அதன் காரணமாகத்தான் நம்முடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்கள் 10,000 ரூபாய் மக்களுக்கு இன்று அளிப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார். சொல்வதை செய்வோம், சொன்னதை செய்வோம் என்ற முறையிலே இன்று அண்ணன் எடப்பாடியாருடைய பொதுச்செயலாளர் அண்ணன் எடப்பாடியுடைய செயலும் அவருடைய திறமையும் இன்று மக்களுக்கு தெரிகின்ற பட்சத்தில் கண்டிப்பாக தாய்மாரெல்லாம் இதை ஏற்றுக்கொண்டு மிக பிரமாதமாக நமக்கெல்லாம் வாக்களிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்துவிட்டது. அது கண்டிப்பாக நாம் வெற்றி பெறுவோம். அதில் எந்த விதமான மாற்றம் இல்லை. ஏனென்றால் பொய் பிரச்சாரங்களும் வீண் விளம்பரங்களையும் நம்பி மக்கள் ஏமாற மாட்டார்கள். அவர்கள் என்னதான் எவ்வளோதான் செலவழித்து என்னதான் பண்ணாலும் சரி, கண்டிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய கூட்டணிக்கு கண்டிப்பாக வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் விரும்பி விட்டார்கள். அதை யாராலும் இனி மாற்ற முடியாது. எனவே வெற்றி நிச்சயம். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக அமர்வது உறுதி. அதில் மாற்றமே இல்லை.